ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் அட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் பீட்ஸை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ பீட்ஸ் நீடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிவிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லைனில் மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் நம்ம நீடிலில் எடுத்துக்கலாம். பீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் பீட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 6 பீட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் இந்த 6 பீடு தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனில் கொண்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த த்ரெட்டை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டிருக்க அந்த பீட்ஸில் சென்டர் பீட்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே தள்ளி நீடில் குத்திட்டு அந்த லைனில் நம்ம ஸ்டிச் போடுறோம். இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த லைனில் வர மாதிரி சேம் அந்த லைனுக்குள்ளே நம்ம அந்த பீட்ஸுக்குள்ளே போடுறோம். திரும்பியும் பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 எடுத்தேனால இப்போ திரும்பியும் 6 பீடு நல்லா நம்ம ஃபிங்கரை வச்சு அந்த பீட்ஸை மேலே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிறோம். சென்டரில் அந்த பீடை கொஞ்சம் நகட்டிட்டு திரும்பியும் நாம் பீட்ஸு 6 பீட்ஸ் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறோம். கீழே நீங்கள் கொண்டு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கோங்க. இது சேம் கலர் தான் நம்ம பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கூட மல்டி கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு கலரும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சேம் 6 பீடு தான் நான் எடுத்திருக்கேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் அந்த லைனுக்குள்ளே நம்ம ஸ்டிச் போட்டு திரும்பியும் பீட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் நாம் 6 பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு கொண்டு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸி தான் இது. இதிலே இன்னொரு மெத்தட்லேயே நாம் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சேமாக லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்ஸ் இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பீட்ஸாக கொடுத்துக்க போகிறேன். இப்போது ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் அந்த லைனில் கொஞ்சம் அந்த பீடை நகட்டிட்டு கரெக்டாக லைனில் மேலே கொண்டு போகிற ஸ்டிச்சை குத்தணும். ஸோ இதில் அப்படி கிடையாது. இந்த பீட்ஸோட சென்டரில் பார்த்து வெளி பக்கத்துலேயே நீங்கள் நீடில் குத்தி ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப பீட்ஸ் எடுத்து திரும்ப கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த 2 மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் அந்த லைனுக்குள்ளே கொஞ்சம் பீடை நகட்டிட்டு நம்ம நீடில் குத்தணும் மேலே கொண்டு போகும்போது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸோட சென்டரில் பக்கத்தில் வெளியில் நீடில் குத்தி ஸ்டிச் போட்டு திரும்ப பீட்ஸ் லோட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரோம். இந்த 2 இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் கட் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் கட் பீட்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 பீட்ஸ் எடுத்திங்கன்னா 5 பீட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும். ஃபுல்லாக இதே மாதிரியே முடிச்சுட்டு லாஸ்ட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, செகண்ட் போட்டது நல்லா நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2யுமே ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.